அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பெருமை குறளின் 971. ஒழி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை, இழி ஒருவர்க்கு அஃது இறந்து வாழ்ந்தும் எனல். ஒருவரால் எதையும் செய்ய முடியும் என்ற மாபெரும் ஊக்கமே, மனதிலுள்ள அந்த மாபெரும் ஊக்கமே அவருக்கு புகழை கொடுக்கும். அது இல்லாமல் வாழ்தல் இழிவை கொடுக்கும். When one has the positive attitude of achieving anything, that will bring fame. If he doesn't have that, that will bring shame. இந்த வெறுக்கை என்ற சொல் ஐயன் இன்னொரு அதிகாரத்தில் இன்னொரு குறளில் பயன்படுத்தி இருக்கிறார். அது என்ன என்று நீங்கள் கண்டுபிடித்து எனக்கு அனுப்புங்கள். இந்த குறளை என்ன சொல்றார் ஐயன் அப்படின்னா, சிலரால் சாதனைகள் செய்ய முடியுது, அதனால் அவர்களுக்கு புகழ் கிடைக்குது. நல்ல சாதனைகள், பரோட்டா கணக்கெல்லாம் சாப்பிட்ற அந்த சாதனையெல்லாம் நான் எடுத்துக்கல, நல்ல சாதனைகள். சிலரால் அந்த சாதனைகளை செய்ய முடியாமல் இழிவடைந்து போகிறார்கள், அவர்களுக்கு புகழ் கிடைக்காதது மட்டுமல்ல, மானமும் அழிந்து போகிறது. எதனால்? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ அப்படின்னு ஐயன் சொன்னார். அதே தான் இங்கே வெறுக்கை அப்படின்னு சொல்கிறார். இந்த வெறுக்கைங்கிறது அதீத ஊக்கம், அதீத நம்பிக்கை ஒருவன் மனதில் இருக்கணும். அப்படி இருந்தால் அவன் மனதில் நினைக்கக்கூடிய எல்லா வகையான நல்ல காரியங்களையும் செய்ய முடியும். எவரெஸ்ட் சிகரத்தையும் ஏற முடியும், ஆகாய விமானத்தையும் கண்டுபிடிக்க முடியும், பல அறிவியல் உபகரணங்களையும் கண்டுபிடிக்க முடியும். வாழ்வில் இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று இலக்கு வைத்திருந்தால் அதையும் சம்பாதிக்க முடியும். உலகினுடைய மிகப்பெரிய பணக்காரராக முடியும். உலகில் மிகப்பெரிய அறக்கட்டளை நிறுவி அதன் மூலமாக பல கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு தொண்டு செய்ய முடியும். ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ முடியும். இப்படி நீங்கள் கணக்கில் அடங்காமல் சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே எப்படிங்க சாத்தியம்? அவங்களுக்கு மட்டும் தெய்வம் ஏதாவது தனியான ஒரு ஆற்றலை கொடுத்ததா? சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அதீத ஆற்றலை கொடுத்ததா? உச்ச நட்சத்திரம்னு ஒருத்தர் ஆனாரே, அவர் என்ன இமயமலையில் போய் முதலேயே அங்கிருந்து ஒரு வரம் வாங்கிட்டு வந்து இங்கே உச்ச நட்சத்திரம் ஆனாரா? இல்லைங்க. அவர் தனக்குன்னு ஒரு தனித்திறமையை கண்டுபிடிச்சு ஒரு ஸ்டைலை கொண்டு வந்து அதே திரையில் புகுத்தி அதன் மூலமாக ரசிகர்களை கவர்ந்து பல நல்ல கருத்துக்களையும் பாடல்களையும் படங்களையும் கொடுத்து வெற்றி பெற்று உச்ச நட்சத்திரம் படிப்படியாக தான் ஆனார். ஆனால் அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஒரு சாதாரண பேருந்தினுடைய நடத்துனராக இருந்த ஒருவர் இன்று உலகம் பூரா இருக்கக்கூடிய பல கோடி மக்களின் வாழ்க்கையில் ஒரு நடத்துனராக மாறிட்டார். அப்போ அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்த அதீதமான நம்பிக்கை. அந்த அதீத நம்பிக்கை இருந்தால் ஒருவனுக்கு நிச்சயம் புகழ் கிடைக்கும். என்ன வேணால் அவன் மனசில் நல்ல கஷ்டமான கடினமான காரியங்களை நினச்சிக்கிட்டோம், சவால்களை எடுத்துக்கிட்டோம், அது அத்தனையும் முடிக்க முடியும். எப்போ முடியும்? எண்ணியார் திண்ணியராக பெறின். உறுதியாக உன் மனதில் நீ அதை நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு ஒளி வந்து சேரும், புகழ் வந்து சேரும். மாறாக அதை மனதில் நினைக்காமல் இது நம்மால் முடியாது, நம்மால் முடியும் என்று நினைப்பது ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை. தன்னால் மட்டும்தான் முடியும் என்று நினைப்பது மண்டக்கணம். அதனால் நம்மாலேயும் முடியும். இன்னொரு மனிதனால் ஒரு காரியத்தை செய்ய முடியுது என்றால் நிச்சயமாக நம்மாலும் அதை செய்ய முடியும். இன்னொரு மனிதனால் ஒரு காரியத்தை செய்ய முடியாத போதிலும் உனக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த காரியத்தை செய்ய முடியும். அப்படித்தான் முதலில் எவரெஸ்ட் சிகரம் ஏறியவர்களும், முதலில் நிலவில் காலடி எடுத்து வைத்தவர்களும், முதலில் ஆழ்கடலுக்கு பயணம் செய்தவர்களும், முதலில் தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர்களும், இவங்க எல்லாமே மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் என்று நினைத்தனால செஞ்சுருக்காங்க. நம்ம மற்றவங்களால செய்ய முடிகிற காரியத்தையாவது நம்ம செய்ய முடியும்னு நினைக்கணும் அல்லவா? அப்படி நினைத்தால் நம்மாலும் அற்புதங்கள் நிகழ்த்த முடியும், அருமையான செயல்கள் செய்ய முடியும், புகழ் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா என்ன காரணம்? அது இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெந்ததை தின்று விதி வந்து சாவோம். ஏதோ இன்னைக்கு பொழுது நமக்கு நல்லா போச்சா, அது போதும். பெரிய சிக்கல் இல்லாமல் நம்ம போய் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காமல், நமக்கு யாரும் சிக்கல் கொடுக்காம, நம்ம யாருக்கும் சிக்கல் கொடுக்காம அன்றைய பொழுது நன்றாக கழிந்ததா
அப்பா சாமி போதும்ப்பா இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் அப்படியே தான் இருந்து போவாங்க. அதனால தான் ஐயன் சொல்றாரு, ஒழி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவர்க்கு அகுதிறந்து வாழ்தும் எனல். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் மிஷின் திரள வெளியே கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு இடைவாளையம் நாள். நன்றி. டாக்டர் செல்வாகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.